நல்லா லேட்டாக வந்து திட்டினாங்கல்ல, அரை மணி நேரத்துக்கு சீக்கிரம் வந்தாச்சு. இனிமே நம்மளை யார் திட்டுறான்னு பார்ப்போம். இன்னும் அரை மணி நேரம் இருக்க, காலையில சாப்பிடல, போய் கேண்டீன் போவோம். கேண்டீன் போய் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன எப்படி சார் மாவளம் என்ன எப்படி இருக்க? வாங்க அண்ணன், என்ன நல்லா இருக்கீங்களாண்ணே? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே, நல்லா இருக்கேனே. எங்கே போறீங்க? சேப்பல் போயிட்டு இருக்கேன். சேப்பல் போறீங்களோ? சரி சரி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நீ வா சேர்ந்து போகலாம். என்ன எப்படி சொல்றீங்க? சும்மா வா சேர்ந்து போயிடலாம். டைம் சாப்பிடலண்ணே நான். சாப்பிடல, பிரச்சனை இல்லை. போகிற வழியில தான் கேண்டீன் இருக்கு. போகிற வழியில ஒரு முட்டை வச்சு வாங்கி சாப்பிட்டு பேர் கரெக்டாக இருக்கும். அண்ணே அது இல்லைண்ணே, இல்லை நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கேண்டீன்ல. தம்பி பயணிங்கன்னு சொன்னால் சீக்கிரம் முடிஞ்சிடும். வந்தால் உனக்கு நல்லா இருக்கும், மனசுக்கு திரும்ப நிம்மதியாக இருக்கும். சரிண்ணே வாங்க போவோம். பார்ப்போம் வா. ஸோ விட மாட்டாங்கண்ணே நம்மள. ஆமாண்ணே உண்மைதானே. கேண்டீன் அங்கே சாப்பிட போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. ஆனால் ஒன்று, மேம் நம்ம தேசத்துக்காக ஜபிக்கணும் தேசத்துக்காக ஜபிக்கணும் ஏன் சொல்கிறாங்க? நீ கரெக்டாக யோசிச்சு பார்த்துருக்கியா? என்னைக்கா நீ நியூஸ்லாம் பார்த்துருக்கியா டிவியில்? நம்ம பார்க்குறது ஃபுட்பால் ஸ்கோர் மட்டும்தான். இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்தா உனக்கு தெரியும். சரி சொல்கிறீங்க. என்னன்னா நம்ம நாட்டில் வந்து பெரிய பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்து நிறையா பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல உனக்கு? நம்மளே மாதிரி வாலிபர்கள் நிறைய பேர் சூசைட் பண்ணுற காரணம் நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்டாக இருக்காங்க. அப்படி தானே உனக்கு தெரியும். நம்ம கிளாஸில் நம்ம காலேஜில் இன்ஜினியர் அடிக்டாக இருக்காங்க, உனக்கே தெரியும். அதனால் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்க, அதெல்லாம் யோசிச்சு ப்ரேயர் பண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்தி கொண்டு போயிட்டு அவங்கள எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்பெல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள வித்துருதாங்க தேவையில்லாதவங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்காண்டி நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா தான் இதெல்லாம் ஆண்டவர் மாற்றுவாங்க. மாற்றினா தான் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், நிம்மதியான இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணே, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. நீயும் பண்ணி நானும் பண்ணுவோம். அவ்வளோதான், சீக்கிரம் ஆகிடும். சரி சரி, காலேஜ் டைம் ஆகிட்டு போயிட்டு வரப்போ மறுபடியும் திட்டுவாங்க அந்த மேம். பார்ப்போம். சரி, என்னடா இவங்க நம்மளாம் நியூஸ் பார்க்கும்போது ஒரு நாள் அப்படி வந்தது கிடையாது. நம்மளாம் பார்த்தா ஒன்று திருட்டுப்பாங்க, இல்லைன்னா ஃபுட்பாலில் ஏதாவது ஏமாத்திட்டான் அப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டதே கிடையாது நம்ம காலத்தில். சரி பென்னி, யார் நீங்கள்? நீங்கள் பிரைட்டாக இருக்கீங்க, வெள்ளை கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க. யார் நீங்கள்? நான் வந்து கேப்ரியல் தூதன், தேவனுடைய தூதன். நற்செய்திகளை அறிவிக்கிறதுக்காக உன்னை போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கேன். அப்படியா? அப்போ வந்து காபிரியல் தூதன் நீங்க தானா? நான் தான் அந்த கேப்ரியல் தூதன். அப்படியா? என்ன விஷயம்? இல்லை, உன்னோட தேசத்துல பற்றி இன்னைக்கு உன்னோட சேப்பல்ல சொன்னாங்க தெரியுமா? உன்னோட தேசத்துல எவ்வளவு பாவங்கள் நடக்கு, எவ்வளவு குற்றங்கள் நடக்கு, பெண்களுக்கு சிறுமிகளுக்கு எவ்வளவு வாலிபர்கள் ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு நீ சேப்பல்ல அவனுக்கு மெசேஜ் சொன்னாங்க பார்த்தியா? சொன்னாங்க. ஆனால் அதை இப்போ என்ன சொல்கிறீங்க? இல்லை, அப்படி சொல்கிறது ஓகே, ஆனால் அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. நான் நல்லா தான் பார்த்துக்கோங்க. இல்லை, நீ அந்த மாதிரி பண்ணலை. அந்த மாதிரி பண்ணுற பசங்களுக்கு உன்னோட ஜபம் அவங்கள மாற்றும். அதுதான் தேவன் வந்து என்னோட மகன் பென்னிட்ட போய் நீ ஒரு நற்செய்தி சொல்லிட்டு வா, அவன் வந்து தேசத்துக்காக ஜபிக்க ஆயத்தமாக இருக்கான், தேசத்துக்கான ஜபம் தேசத்துக்கு அவசியம், அதனால் நீ அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வான்னு தேவன் என்கிட்ட சொன்னார். ஆனால் நான் கொஞ்சம் அரகர கிறிஸ்தவன் தான். ஆனால் என்னோட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க சர்ச்சில். எங்கள் சர்ச்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலன் ஜெபர்சன் 2 பேர் சும்மா யூடியூப்பில் இந்த மாதிரி பெரிய அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. நல்ல ஆவிக்குரிய விஷயங்கள்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து கத்தருக்காக போஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு பயனடையுது. அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க வந்து அவங்களோட தற்பெருமைக்காக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க, லைக்ஸ்க்காகவும் ஷேருக்காகவும் ஃபாலோவுக்காகவும் பண்ணுறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அழைக்கப்பட்டவர் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அந்த சிலர்னு நீயும் ஒருத்தன். அதான் தேவன் உங்களை போல ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்காரு. சரி, ஆனால் நீங்கள் அவங்கள பாருங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க, அவங்க நல்லவங்க. ரெடியா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். நான் எடுத்துட்டேன், சிறப்பாக எடுத்துட்டேன். 1K அடிச்சிடலாம்களா? இப்போ நான் உன்கிட்ட போய் பேசுறேன். 1K அடிச்சிடலாம். தம்பி நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கும். எப்படி போகுது? யூடியூப் சேனல் எப்படி போகுது? அதெல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு. சிறப்பாக போதா? சரி, இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தை பைபிள் வாசித்தீங்களா? இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறதுலாம் எங்கே நேரம் இருக்கிறாங்க? ரீல்ஸ் போடவே கரெக்டாக இருக்கு. ரீல்ஸ் போட கரெக்டாக இருக்கா? தம்பி ஆவிக்குரியதால நம்ம வளரணும் தம்பி. என்ன தம்பி இப்படி பொறுப்பெல்லாம் பேசுறீங்க? நமக்கு ரீல்ஸ் தான் முக்கியம். நம்ம இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எப்போ பார்த்தாலும் நம்ம பேஜ் தான் ஓப்பன்லேயே இருக்கணும். நம்ம தான் நிறைய லைக்ஸு எல்லாம் நாங்கள் 1 மில்லியன் சீக்கிரம் அடிக்கணும்னு இருக்கோம். நாங்கள் 1 மில்லியனா? இப்போ எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க? 1K வச்சுருக்கோம். வேறு எப்படா சொல்கிறீங்க?
கர்த்தர் நடத்துவாருண்ணே, விசுவாசமா இருக்கும். அட பாவிகளா, இன்னும் விசுவாசத்தை எங்க போய் வைக்கானுங்க படி. இதெல்லாம் உருப்பிடுவாடா. அதெல்லாம் நடக்கும்ண்ணே. ஏசப்பா மேலே பாரத்தை வச்சு நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது உருப்படாது. பென்னி, நான் முன்னாடியே சொன்னேன்ல, அவங்க வந்து தற்பெருமைக்காக தான் பண்றாங்க. அவங்ககிட்ட வேத வாசிப்பும் ஜபமும் கொஞ்சம் கூட கிடையாது. அங்க பாரு, தற்பெருமைக்காக தான் பண்றாங்க அந்த வாலிபர்கள். ஆனா உன்கிட்ட உண்மைங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த உண்மையை தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. நானும் அந்த பையங்களை ரொம்ப நம்பினேன். அவங்க வந்து ஆனால் போஸ்ட் பண்ணுறதுல எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக தான் இருந்துச்சு. ஆனால் அது அவங்களுக்கே பயனில்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒன்று, சர்ச்சில் எப்போ வேலை வந்தாலும் ஷார்ப்பாக இருப்பாங்க பசங்க. எடிசன் ரபிசன் 2 பேர் இருக்காங்க. சர்ச்சில் என்ன வேணாலும் ஷார்ப்பாக இருப்பாங்க. கடவுளுக்காக ஊழியம் செய்யறாங்கள, கடவுள் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. பாருங்க, அவங்கள பார்த்து வருவோம். நீட்டாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு மட்டும் பாருங்க. பென்னி, நீயே அவங்ககிட்ட போய் கேளு. நான் போய் கேட்க மாட்டேன். எடிசன் ரபிசன், வாங்க. இன்னைக்கு சர்ச்சில் என்ன மெசேஜ் கொடுத்தாங்க? செய்தி இருக்கட்டும், சுத்தி பாரு, லைட்டு, ஸ்பீக்கரு, பின்னாடி பின்னாடி பாரு, டெக்கரேஷன் கரெக்டா இருக்கா? சரி, அது இருக்கட்டும். மெசேஜ் கொடுத்தாங்கப்பா. நீ நேற்று நைட்டு எத்தனை மணி வீட்டுக்கு போனா சர்ச்சில் சொல்லு. நான் சீக்கிரம் போயிட்டேன். நாளைக்கு காலையில் கீபோர்ட் வச்சுக்கணுங்களா? சீக்கிரம் போயிட்டேன். நானே கூட 2 மணி வரை முழுத்து எல்லாம் அப்படியே பார்த்துருக்கோம். நீ சீக்கிரம் போயிட்ட. சரிடா, அது இருக்கட்டும். மெசேஜ் என்ன கொடுத்தாங்க? சரி, நம்ம சர்ச்சை பத்தி அறிவிப்பு எப்படி கொடுப்பான்னு தெரியுங்களா? தெரியும். அறிவிப்புல லைட்டா தூங்குனே, மிச்சத்தை வந்து அறிவிப்புல தூங்க ஆரம்பிச்சோண்டே. காணிக்க மட்டும் தான் எழுந்தோம். அட பாவிகளா, மெசேஜே கேட்கலையாடா? கொஞ்சம் அசந்தோம். பொறுப்பு இல்லாம இருக்கீங்களாடா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்டா. அதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வரோம். நீங்க அதையே கேட்க மாட்டேங்கிறீங்களா? என்ன செய்ய? நீ 10 மணிக்கு போயிட்டே, நாங்கள் 2 மணி தானே போனோம். அது இருக்கட்டும். கர்த்தரோட வார்த்தையை ஏன்டா கேட்கல நீங்க? கேட்கணும் தான் நினைச்சோம். சரி, நீங்க பாருங்க, நான் போயிட்டு வரேன். நான் சொன்னேன்ல பென்னி, அவங்க வந்து சும்மா அடுத்தவங்க என்னை பார்த்து நல்லவங்கன்னு சொல்லணும், அதுக்காக தான் சர்ச்சில் வந்து நிறைய ஊழியம் பண்றாங்க. அதுவும் கரெக்டு தான். ஆனா இந்த குறி தப்பாது. எங்க சர்ச்சை ஐயரோட பசங்க பெனியல் டேனியல் 2 பேரும் அப்படி உண்மையா இருப்பாங்க. உண்மையில தான், உண்மையிலே அவங்க வந்து பரிசுத்தமா வளர்க்கப்பட்டிருப்பாங்க. ஐயர் வீட்டு பையங்க பார்த்தீங்களா, பரிசுத்தமா இருப்பாங்க. வீட்டில் அடிக்கடி ஜெபம் நடக்கும், எல்லா ஜெபத்துக்கும் அட்டன் பண்ணணும். அதனால பரிசுத்தமா இருப்பாங்க. பாப்பமா, அவங்கள ஒரு வாட்டி பாட்டு வருவோம் பாருங்க. நீங்களே பாருங்க, இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க. பாத்தீங்களா, கிறிஸ்தவ பாட்டுலாம் கேட்டு எப்படியா வராங்களே ஒற்றுமையா. அவங்க என்ன பாட்டு கேட்குறாங்க, நீயே போய் கேளு. என்ன பெரிய நல்லா இருக்கியா? அட பாவி, இந்த பாட்டுலாம் நான் கூட கேட்க மாட்டேன்டா. நல்லா இருக்குண்ணா, நீ கேட்க முடியாது. அட பாவி, இவனுங்களும் அப்படிதான் இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, தேவன் வந்து உன்னை தேர்ந்தெடுத்தாருன்னா அது வந்து தப்பாவே இருக்காது, நன்மையான தருவாரு. நான் ஒத்துக்கிட மாட்டேன். கடைசியா ஒருத்தர் இருக்காங்க. அவங்க குடும்பம் தான் எப்பவுமே எங்க சபையில. அவங்க தாத்தா பாட்டியில இருந்து எல்லாருமே அவங்க தான். அவங்க அப்பா அம்மா தலைமுறை எல்லாம் அவங்க தான். என்ன வேலைனாலும் அவங்க தான் பார்ப்பாங்க. பாத்திரமா அவங்கள. அவங்க வந்து உண்மையிலே பரிசுத்தமா இருப்பாங்க, உங்களுக்கு ஏற்றவங்களா இருப்பாங்க. இல்லை, அவங்களே கடைசியா பார்த்துக்கலாம் அவங்களோட உண்மையை. நீங்க பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. இப்ப பாருங்க அவங்க எவ்வளவு பரிசுத்தமா இருக்காங்க மட்டும் பாருங்க. நீங்க என்ன ஒரே ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் உட்காரும். டேய் மவனே, வாடா. நல்லா ஊருக்கு பறிக்க வண்டியா? இன்னைக்கு என்ன எங்கே போய் எந்த தடவை சுற்றுறேன்? சரி சுற்றி ஒரு நாள் நம்ம தான் சர்ச்சில் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். நம்ம தாத்தா காலத்துலேருந்து நான் தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது பொறுப்பை ஆட்டை கொடுக்குன்னு தெரில. இதுக்கு பார்த்துக்கிட்டியா? நல்லா பார்த்துப்பில்லா, தாடி அவன்கிட்ட கொடுக்கேன். எல்லாமே நம்ம தான், சரியா? யாருமே வரக்கூடாது. எல்லாமே நம்ம தான், சரியா? நம்ம தான். அட பாவிகளா, இவங்களையாடா நான் நல்லவே நினைச்சிட்டு இருந்தேன். இவங்களும் என்ன பண்ணுறாங்க? அவங்க தற்பெருமைக்கு தான் பண்ணுறாங்க. அவங்க மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சு பண்றாங்க. ஆனா அவங்களும் உண்மையா இருந்த மாதிரி தெரியலப்பா. அதான் முதல்ல நான் சொன்னேன் பென்னி, தேவன் வந்து உன்னைதான் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆனா ஒண்ணு கண்டிப்பா சொல்றேன், நான் அதுக்கு லாக்கிப்பட மாட்டேன். என்ன இதுல நம்பாதீங்க. 4 பேரை தான் காமிச்சிருக்கேன். ஆனா ஊர்ல 4000 பேர் நல்லா தான் இருக்காங்க. போய் அடிக்கோங்க. டாட்டா பை பை. காலையில இருந்து என்னதான் நடக்கும் நமக்கு? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்.
காலேஜுக்கு லேட்டாக போகக்கூடாதுன்னு நினச்சேன், காலேஜ் போகக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சுட்டாங்க. பிடிச்சதான் பார்த்தோம்னா சாப்பல்லையும் மேம் சொன்னாங்க நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு. சாப்பல் மேம் சொன்னாங்க, சரி இப்போ தூதனே வந்து சொல்கிறாரு, என்ன இருக்கும், சரி நம்ம அண்ணன்ட்ட கேட்போம். நம்ம அண்ணன் என்ன சொன்னாலும் பதில் சொல்லுவார். நம்ம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இப்போ கூப்பிட்டோம்னா எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுவாங்க. என்ன ஆவிக்குரியது நடத்துறது எங்கள் அண்ணன் தான். ஹலோ ஷாமண்ணே. பெண்ணி சொல்டா. இந்த எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், மனசு சரியில்லை, வீடு வரைக்கும் வாங்கினேன். என்ன பண்ணுறது, என்ன சொல்லு. சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் சொல்கிறேன், சீக்கிரம் வாங்க. சரி ஒன்றும் இல்லை, வீட்டில் நான் வரேன். வாங்க 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 வருவாங்க கேட்டுவோம். பெனி வந்துட்டு வரட்டுமா? வாங்க 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 வாங்கினேன் வாங்கினேன். சொல்லுடா, என்னாச்சு? எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். என்ன சந்தேகம்? சந்தேகம்னா நம்ம சப்ஜெக்டில் வர சந்தேகம் உள்ளனே. வேற என்ன ரொம்ப சந்தேகம்? பெரிய சந்தேகம்னே, தீர்த்துருவீங்களா? சொல்லு பாப்பா, நீ என்ன சந்தேகம் சொல்லு, அப்போ எனக்கு சொல்ல முடியும். ஒரு தேவ தூதன் உங்க முன்னாடி வந்து நிற்காங்க. சரி, நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நீ கனவு கண்டியா அப்படியா, அப்போ தூங்குனியா? நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட யாரும் கேட்கல. ஒரு தேவதூதன் வந்து நிற்காங்க. நின்று கடவுள் ஒன்னதாண்டா அழைக்காரு. இந்த வாலிபர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் ஒன்ன வச்சுதான் கொண்டு வர போறாரு. நீ தான் அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்ட்டு கடவுள் உங்க முன்னாடி வந்து தேவதூதரே உங்க முன்னாடி வந்து சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? மும்பையில வந்தாங்களா? அது உங்களுக்கு தேவையில்ல, நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் அழைச்சா நான் கண்டிப்பா போவேன்பா. உங்களை தேடி நான் கண்டிப்பா போயிடுவேன். போயிருவீங்களா? ஆமா. சரி போயிட்டாங்க. டாடா. அண்ணன் வேற தான் சொல்றாங்க, என்ன பண்ணலாம்? சரி நியூஸாக அதுதான் பார்ப்போம். டிவி மக்கள் பண்ணுதா? ஏன் கர்த்தரை நியாயத்திற்க கூடாது? 18 பேர் ஒரு சின்ன பிள்ளையை தடுத்திருக்கிறார்களே, அந்த செய்தி உனக்கு தெரியும் அல்லவா? உன் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததா? விசுவாசி என்று சொல்லுகிறாய், ஊழியக்காரன் என்று சொல்லுகிறாய். என் ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்பட்டது உனக்கு தெரியுமா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் தலைவனுக்கு வைத்தவனுக்கு சமைத்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டணத்திலே நடக்கிற அருவருப்புகளை பார்த்து கண்ணீர் விட்டு பெருமூச்சு விட்டு அழுகிறார்களே, அவங்க நெற்றின் அடையாளம் போடு. ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. உங்க அழைப்பை மறந்துட்டேன் ஏசப்பா, மறுதளிச்சுட்டேன் ஏசப்பா. உங்க ஜனத்துக்காக என்னை ஜெபிக்க அழைச்சிங்க ஏசப்பா. நான் தவறிட்டேன், நான் பாதி ஏசப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் உங்க ஜனத்துக்காக வந்து ப்ரேயர் பண்றேன் ஏசப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. உங்களுக்காக நான் ஊழிச்சேன் ஏசப்பா. என்ன மன்னிங்க ஏசப்பா. பெண்ணே, ஏன் அழுகிறார்? இப்போ என்ன கெட்டு போயிருச்சு? உன்னை போல பல வாலிபர்கள் இப்படி சாதாரணமா அசால்ட்டா இருக்கிறதுனால தான் தேசத்துல பிசாசு பெரிய பெரிய பொல்லாத காரியங்களை செய்யறான். ஒரு நாளைக்கு எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? பாலியல் குற்றங்கள்ல உன்னை போல எவ்வளவு இளம் பசங்க ட்ரக்ஸுக்கும் ட்ரிங்க்ஸுக்கும் அடிமையாகிறாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு விபத்து நடக்குது தெரியுமா? இதை எதையுமே உணராம நீ பாட்டு உன்னோட மனம் போன போக்குல போயிட்டு இருக்குன்னா அது என்னப்பா அர்த்தம்? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. என் காட்ட விழுந்ததுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய பாதத்துல போய் விடு. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் ஊழியம் பண்ணுவேன். இனிமே நான் கடவுளுக்காக ஊழியம் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன். இதே போலதான் நம்மளும் எத்தனை பேர் நிர்விசாரமா தேசத்துக்காக ஜெபிக்காம இருப்போம். நீங்க டெய்லி நியூஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, என்னென்ன பொல்லாத அக்கிரமங்கள்லாம் நம்ம தேசத்துல நடக்குன்னு. எசேக்கியேல் 9:4 தேவன் சொல்றாரு, உன்னோட பட்டணங்கள் எங்கும் போய் பாரு, அதில் நடக்கிற அருவருப்புகளுக்காக நீ புலம்பியாரு. அப்போது நமக்கு ஒரு முத்திரை கொடுக்க போறோம். அந்த முத்திரை கொடுக்கப்படுறதுனால தேவன் வரும்போது நம்ம வந்து நித்தியவர்களாக காணப்படுவோம் அப்படின்னு எசேக்கியேல் 9:4 தேவன் சொல்றாரு. இனிமேல் நம்ம எல்லாரும் தேசத்துக்காக ஜெபிப்போம்.